ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அப்டேட் ரிசர்ச் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் 2020 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கோர்ஸ் படிக்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா. அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த அட்மிஷன் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியும். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 24 வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். எம்பிஏ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டான்செட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் குட் ஸ்கோர் வாங்கியிருந்தால் அந்த ஸ்கோர்ஸ் அடிப்படையில் வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஇடி, யூஜிசி நெட், ஸ்லெட், ஜேஆர்எஃப் கேட் இது ஏதாவது கிளியர் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து நல்லா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அட்மிஷன் டு அதர் கோர்சஸ் மெரிட் பேஸ்டு, மற்றது எல்லாமே வந்து மெரிட் பேஸ்டு. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜி அட்மிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓக், பிஏ, பிபிஎட். அட் த யூஜி லெவல் த யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்டர் வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன். அது என்னென்னு பார்த்துக்கலாம். உங்களை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெச்எஸ்சியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து இதில் வந்து எடுப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், இந்த 2 கோர்ஸ் இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 12th இன் எனி ஸ்ட்ரீம் ஃபார் ரெகக்னைஸ்டு போர்டு, அது வந்து பிஓக் அப்படிங்கிறது இருக்குது. பிபிஎட், பிஏ வந்து யூஜி லெவலில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎட்னா வந்து இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 12th இன் எனி ஸ்ட்ரீம் ஃபார் ரெகக்னைஸ்டு போர்டு, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், இந்த பிஏ இங்கிலீஷ் வந்து அங்கே இருக்குது பாரதியார் யூனிவர்சிட்டியில், ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பிஹெச்டி அட்மிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அது ஸ்பெஷலைசேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி அட்மிஷன் வந்து எப்பவுமே எம்எஸ்சி படிக்கணும், பிஜி ப்ரோக்ராம்னாவே 2 இயர்ஸ் இருக்கும். எவ்வளோ ஸ்பெஷலைசேஷனாக 20 கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அப்டெயின் பண்ணுறீங்களோ அதை வச்சு எடுப்பாங்க. நீங்கள் டிகிரிலையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருங்களா அதையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி ஒரு இட்ஸ் ஈக்குவலண்ட் இன் எனி ரெலவென்ட் ஸ்ட்ரீம். பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதோ டிகிரி முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ் வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்டில் ஒன்றா இருக்கணும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், இல்லைனா பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி சிடி. இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏஎஸ் ஆஃபர்ட் அக்ராஸ் 9 டிஃப்ரெண்ட், எம்ஏல வந்து 9 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதுவும் 2 இயர்ஸ் தான். 4 செமஸ்டர் வந்து நம்மளுக்கு இருக்கும். எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, கரியர் கைடன்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லிங்குவிஸ்டிக்ஸ், பாப்புலேஷன் ஸ்டடீஸ், விமன் ஸ்டடீஸ், தமிழ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும், எக்கனாமெட்ரிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இது எல்லாமே நான் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து இது எம்பிஏ, எம்காம், எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வருஷ கோர்ஸ் தான். அது எம்சிஏன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் கிராஜுவேஷனில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணியும், நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதில் யார் ஸ்கோர் அதிகமாக வராங்களோ அதுலேருந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. எம்காமில் ஃபினான்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேங்க் மேனேஜ்மெண்ட், இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லைனா காமர்ஸ், இந்த மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்காம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 2 இருக்குது, ஜென்ரல், டிஃபரன்ஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், லேட்டரல் என்ட்ரி. இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், அதாவது அதில் குவாலிஃபை இருந்தால் போதும். பிசிஏ வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாரதியார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2020 MBA, MJMC, MEd, MPEd, MSW, MLIS இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஜி லெவலில் இது ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் இது மாதிரி வரும். MBA அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிளியர் பண்ணியிருக்கணும், BBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். MJMCன்னு பார்த்தீங்கன்னா BJMC வந்து படிச்சிருக்கணும். MEd பார்த்தீங்கன்னா BEd, BA, BSc BEd, BEd முடிச்சு நீங்கள் வந்து ஒரு 50% வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். MPEd பார்த்தீங்கன்னா BPEd வந்து முடிச்சிருக்கணும். MSWன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் BSW வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். MLISன்னு பார்த்தீங்கன்னா BLIS வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பாரதியார் யூனிவர்சிட்டி MPhil PhD அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், பயோடெக்னாலஜி, மைக்ரோபியல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, சோசியல் ஒர்க், சோசியலஜி. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா UGC NET, SLET, JRF, GATE இந்த எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணிக்கணும். மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் பண்ணணுமோ அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பிஜி டிப்ளமோ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஹெர்பல் டெக்னாலஜி, கெமி இன்ஃபர்மேட்டிக்ஸ், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விமன் என்டர்பிரினர்ஷிப்ஸ். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது எந்த டிசிப்ளினில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீ கேட்டிருக்கீங்க நிறைய பேர். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 400 பே பண்ணணும். இதே SC ST கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 200 பே பண்ணால் போதும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் போய் அதான் அஃபிஷியல் வெப்சைட் சொன்னீங்களா www.b/u.ac.in அது வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதை போய் விசிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸை கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் கேட்டிருப்பாங்க, மார்க் ஷீட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கரெக்டாக ரீசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் தான் போய் வாங்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ரிட்டனில் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணி பே பண்ணணும். டிடியாக பே பண்ணலாம். டிடியை நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. டிபார்ட்மெண்ட்டோட நேம் போட்டுட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 641046 தமிழ்நாடு. நீங்கள் ஒரு வேளை இதை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th and 12th சர்டிஃபிகேட், 10th and 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் டிகிரி ஆர் மார்க் ஷீட், போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஆர் மார்க் ஷீட், கேரக்டர் சர்டிஃபிகேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வந்து வேணும். ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஆனுவல் ஃபீ அதாவது 1 இயருக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஒர்க் படிச்சிங்கன்னா 5200 பே பண்ணணும். பிபிஎட்க்கு 18,880, MBAக்கு 42,020, MSCன்னு பார்த்தீங்கன்னா 90,800, MCOM பார்த்தீங்கன்னா 22,440, MCAக்கு 26,140, MCA டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு 42,440, MAக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,520, MJMCக்கு 13,950, MEd அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,520, MPEdக்கு 21,000, MLIS படிக்கணும்னா 10,520. எவ்வளோ சீட் நம்மளை எடுத்துப்பாங்க, நம்ம அதுக்கு கீழே வருவோமா அப்படின்னு டவுட் நிறைய பேர் இருக்குது. ஸோ இதில் சொல்ல போகிற எவ்வளோன்னு டோட்டலாக நம்ம எவ்ரி இயர் அதாவது வருஷம் 1,600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. பிஒர்க்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 எடுப்பாங்க. பிபிஎடுக்கு 100. MSc படிக்கணும்னா டோட்டலாக MSc நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குல்ல, ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்குது. டோட்டலாக 60 எடுப்பாங்க. MCOMக்கு 60, MA 180, MCA 40, MCA டிஃபரன்ஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 40, MCA LEக்கு 80, MJMC 30, MEd 25, MPEd 50, MSW 25 டோட்டல் எடுப்பாங்க. டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 245 ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 60, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 50, எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் 50, இன்சூரன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 20, ஹெர்பல் டெக்னாலஜி 20, செம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் 15, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 10, விமன் என்டர்பிரினர்ஷிப் 20 இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து நான் பின்னாடி போகிற ஸ்காலர்ஷிப் பற்றி ஃபுல்லாக ஒருவேளை நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போது ஜென்ரலான குயரிஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க, அதை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். கேன் ஐ அப்ளை ஆன்லைன் ஃபார் த அட்மிஷன் ப்ராசஸ்? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக இருக்குது.
நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடணும். எம்ஏ ப்ரோக்ராம் படிக்கணும்னா நான் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி சொன்னதா. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 400, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 200 பே பண்ணணும். எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஜி பிஜி ரெண்டுக்குமே ஏப்ரல்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹவு கேன் ஐ டேக் அட்மிஷன் டு எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ்? எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் நான் ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. டான்செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு குட் ஸ்கோர் வாங்கியிருக்கணும். அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஆனுவல் ஃபீ ஃபார் எம்பிஏ ப்ரோக்ராம்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் 42,020. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் அலோகேட்டட் டு எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ்னு கேட்டிருக்காங்க. 180 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்ஏ ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூஜிசி நெட், ஸ்லெட், கேட், செட். இது ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிஹெச்டி அங்கே பண்ணலாம் யூனிவர்சிட்டியில். செட்டுக்கு எங்கெங்கே சென்டர் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நில்கிரிஸ் அண்ட் பொள்ளாச்சி. இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி அவங்க ஏதாவது படிச்சுட்ருக்கலாம், மேபி 12th முடிச்சிருக்கலாம், அல்லது இப்போ தான் யூஜி கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். So thank you so much for watching my video. Thank you. I will update my regular updates soon. Thank you so much.